18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. மெலோடி தொடங்கி எங்களுக்கும் நீட்டு வேணாங்க அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு 18 தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? Hello from the Melody team. நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியாக நடக்கும் எலெக்ஷன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சமூக நீதி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். பிரிட்டிஷ்காரருடைய கடவுள் எல்லாமே ஆட்சி நடத்த முடியாது. பணபலம் வெல்கிறது. ஆகவே இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம். வேண்டியவங்களுக்கு மார்க் போடுறதுக்கு தான் நீட்டு. ஓ மகஷியா ஓ மகஷியா நாக்க முக்க நாக்கா ஓ சக்கலாக்கா. எப்படி அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகான ஒரு மெலோடி பாட்டு. மெலோடினால எல்லாருக்கும் பாட்டு தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்ப பாருங்க, மெலோடினால வேற ஒண்ணு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன ஏதுன்னு பாருங்க. Hello from the Melody team. Hello from the Melody team. அடாடாடாடாடாடா, என்ன அழகா சொல்றாங்கப்பா. ஆமா, அது என்ன மெலோடி டீம்? ஓ, மெலோனில வர்ற மெலோ, மோடியில வர்ற டியா. அற்புதம் போங்க அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வர்றாங்க. G7 மாநாட்டுல கலந்துக்க இத்தாலி போன நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலனி எடுத்துக்கிட்ட செல்ஃபி வீடியோ தான் இப்ப இணையத்துல வைரல். Hello from the Melody team. Hello from the Melody team. கடந்த ஆண்டு இறுதியில துபாயில நடந்த ஐநாவுடைய பருவநிலை மாறுபாடு தொடர்பான மாநாட்டுல பங்கேற்ற போதும் பிரதமர் மோடியும் இத்தாலி பிரதமர் மெலோனியும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்பவும் இப்படித்தான் மெலோடி என குறிப்பிட்டு படத்தை பகிர்ந்திருந்தாங்க மெலோனி. இந்த நிலையில தான் G7 மாநாட்டு நடக்கிற போதும் அதே வார்த்தையை பகிர்ந்தது செம சீனாகி இருக்கு. Hello from the Melody team. எங்க கிட்டத்தான் அந்த மந்திரம் இருக்குதே, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்து நீட்டை இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாரும் நீட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதே நேரத்துல நீட்டுக்கு ஆதரவா இருக்கிற கொஞ்சம் பேரு, ஏன்பா பசங்களை படிக்க விடுங்கப்பா இப்படிலாம் கூட சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட்டை வேணான்றாங்க, வட மாநிலத்துல அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க. இப்போ we want justice அப்படின்னு அங்கேயும் கொடி பிடிச்சிருக்காங்க. நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மாணவர்கள் போராட்டம் வெடிச்சிருக்கிறது தான் செம சீனாகி இருக்கு. நடப்பாண்டுக்கான நீட் தேர்வுல முதல் முறையா 67 பேர் முதல் மதிப்பெண் பெற்றது, திட்டமிட்டதை விட முன்கூட்டியே தேர்வு முடிவுகளை வெளியிட்டதுன்னு ஏகப்பட்ட புகார். நீட் தேர்வோட புனிதமே கெட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் CBI விசாரணைக்கு மாத்துறது பத்தி தேசிய தேர்வு முகமை 2 வாரத்துல பதிலளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், டெல்லின்னு பல இடங்கள்லயும் மாணவர் போராட்டம் வெடிக்க, குஜராத்ல நீட் மோசடி தொடர்பா 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதே மாதிரி பீகார் மாநிலம் பாட்னாவிலையும் 4 மாணவர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தேர்வையே ரத்து செஞ்சுட்டு புதுசா தேர்வு நடத்த கோரி பீகார் மற்றும் கேரளாவில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போராடலாம், ஆனா வெதை நாங்க போட்டதுன்னு தமிழ்நாட்டு தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மனிதனோட கால் தடம் படாத இடம் எது அப்படின்னா அது ஆழ்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்கடலுக்கு போறதுக்கு தான் நீச்சல் வீரர்கள் நிறைய பேருக்கு கனவா இருக்கும். ஆனா கர்நாடகால பாருங்க, 12 வயசுல ஒருத்தங்க ஆழ்கடல் நீச்சலை பழகி சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. யாரு என்னன்னு பார்த்துட்டு வாங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 12 வயது சிறுமி சிறிய வயதிலேயே ஆழ்கடல் நீச்சல் வீராங்கனை அப்படிங்கிற பட்டத்தை பெற்று அசத்தி இருக்காரு. பன்னெண்டு வயதான கீனா கரைவுக்கு சின்ன வயசுல இருந்தே தண்ணியில நீந்தி விளையாடுறதுனா கொள்ளை பிரியம். ஆரம்பத்துல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மகளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்தமான் நிக்கோபர் தீவுகள்,
மாலத்தீவு, தாய்லாந்துன்னு பல இடங்களுக்கும் போய் பெற்றோர் பயிற்சி அளிக்க எந்த சவாலையும் எதிர்கொள்றவரா கீனா கரே தன்னை மாத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தின் மிக இளவயது ஆழ்கடல் நீச்சல் வீராங்கனையா மாறியிருக்காங்க. கடல் உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற கீனா கரே அது தொடர்பான படிப்பை மேற்கொள்ளவிருக்காங்க. கீனா ஒரு நீர் குழந்தைன்னும் அவருக்கு தண்ணீர் 2ஆம் வீடுன்னும் அவருடைய தாயார் அன்ஷுமா தெரிவிச்சிருக்காங்க. வீரபத்ராய அக்னி நேத்ராய சூரசம்ஹாரஹா. என்னப்பா நான் கடவுள் பாட்டெலாம் பாடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடவுள் மாதிரியே ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்திருக்குது. என்னடா அது கார் ஃபுல்லா மனிதோடா இருக்குது அப்படின்னு ஒரு எட்டி பார்க்கவும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு போலீசாரையும் ஒரு மிரட்டிட்டு இருக்கிறாரு ஒரு அகோரி. யார் என்னன்னு பாருங்க. காருக்குள்ள மண்டை ஓடா, ஒருவேளை காசியா இருக்குமோன்னு தானே நினைச்சீங்க. ஆனா இது காசி இல்ல, நம்ம திருவண்ணாமலை தான். ஆமா, உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் பகுதியைச் சேர்ந்த அகோரி ஒருத்தர் திருவண்ணாமலையில தரிசனம் செய்ய நினைச்சிருக்காரு. அதுக்காகத்தான் தன்னோட கார்ல சகல சௌகரியங்களோட இப்படி வந்திருக்காரு. பொதுமக்கள் அச்சமடைந்து போலீசார் கிட்ட தெரிவிக்க போலீசார் காரை நிறுத்தி விசாரிச்சப்பதான் உண்மை தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் காவல் நிலையத்துல வச்சு விசாரிப்போம்னு அழைச்சா நான் கடவுள் படத்துல வர்ற மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் என்ன, நம்பரே இல்லாத நம்பர் பிளேட் உள்ளிட்ட விதிமுறை மீறலுக்கு 3000 ரூபாய் அபராதம் வசூலிச்சுட்டு வழக்கு பதிவு செய்யாம அனுப்பி வச்சிருக்காங்க. ஒருபுறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிக்க, இன்னொரு புறத்துல கோயம்புத்தூர்ல முப்பெரும் விழாவை நடத்திட்டு இருக்காங்க திமுக. அந்த முப்பெரும் விழால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதுன்னு பாருங்க. ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி, இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க. டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க. விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது? அவங்களாலதான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்திருக்கிறார். நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் என்னப்பா, நாங்க என்ன 2009லயே புறக்கணிச்சோம்பா. அதுவும் இல்லாம இடைத்தேர்தல்லாம் என்ன நடக்கும்னு எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆமா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அதிமுக தரப்புல. என்ன ஏதுன்னு பாருங்க. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதனால ஏங்க 2009 அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜக, அத்துழிய, அநியாயம், அத்துமீறல், ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் கருப்பு பணத்திலிருந்து கொள்ளடிச்ச பணத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு
அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு 2011 ஆட்சிக்கு வர போயிட்டோமா? புரியுது. 2009 வந்து ஆட்சிக்கு வர போயிட்டோமா? 2009 வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அது ஜனங்களுக்கு தெரியுது. நிதர்சனம் என்ன? ஜனநாயக எப்படி ரீதியாக நடக்குமா எலெக்ஷன்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில் வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்குமா? பணபலத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா? படைபலத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா? இல்லை அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா? இல்லை பூத்து அங்கே அமைச்சர்கள் 10 பூத்து பிரித்து கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காம இருப்பாங்களா? இல்ல துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா? இல்ல வாக்காளர் வீட்டுக்கு பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா? இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளவு அளவுக்கு கீழே இறக்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற. அயோத்தி ஹே, ஜெய் ஸ்ரீராம் ஹே, பாஜக நஹி ஹே அப்படின்ற மாதிரி அயோத்தியிலே மக்கள் பாஜகவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை கதை சொல்லாம வேணும், அவங்க வாஷ விட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கிறார். யார் என்னன்னு பாருங்க. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வாஷ் அவுட் கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல பாஜக டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சு முதல் முறையா பாஜக பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி இயக்கங்கள் சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் இது இல்லாம அவங்க ஆட்சி நடத்த முடியாது. பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி, மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் கட்டமா இந்த தேர்தலில் வந்திருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் சொல்றேன் நான். பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு முழுமையா அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு. பல உத்தரப்பிரதேச குறிப்பா நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு எந்த தேர்தலையும் அவங்க சந்திச்சாங்க. அந்த அயோத்தி கோயில்ல அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொகுதியிலே அவங்க பாஜக தோத்திருக்கிறாங்க. சமூக நீதி பேசும் திமுக இதை மட்டும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். எதிர்கட்சிக்காரங்களா யாராவது இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, முக்கியமான பிரச்சனையை சாதிவாரி கணக்கெடுப்புங்க, அதை அவங்க நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது என் கண்முன்னே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்க பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநில அரசாக இருக்கிற பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார். கர்நாடகம், ஆந்திரா தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி கோட்பாட்டின் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரான தளபதி அவர்களும் சமூக நீதி அரசாக நடத்துகின்ற இந்த அரசு உடனடியாக சமூக நீதி காக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவசியம், தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருவரை சார்ந்தே இருக்க போகிறோம், சார்ந்திருக்க போகிறோமா, தனித்து செயல்பட போகிறோமா என்று முடிவெடுக்க வேண்டும். இப்படிலாம் ஒருத்தர் பேசவும் ஏகப்பட்ட விஷயம் அந்த கட்சியிலிருந்தே பேசினாங்க. பேராசப்படாதப்பா சாமி அந்த மாதிரிலாம் சொல்லவும் இப்போ அண்ணங்கிட்ட கேட்டோம், என்னங்க எதுவும் பிரச்சனையா இப்படிலாம் பேசுறீங்க கூட்டணியில கூடதான் அப்படின்னு கேட்கவும், சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் பயங்கரமா அவங்க மரியாதை கொடுக்குறாங்க, என்ன நீங்க போய் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்க. அப்படி உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது, என்ன மாற்று கருத்து இருக்கு? நாங்கள் எல்லாம் தோழமையோடு இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். இனி 25 ஆண்டுகளுக்கு மேல், 4 நூற்றாண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுப்போம். நீட் தேர்வு தொடர்ந்து பாஜக அரசு திட்டமிட்டு ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக நடத்தி வருகிறது. இதை தொடர்ந்து நாங்கள் உதித் சூர்யா வழக்கில் இருந்து சொல்லி வருகிறோம். இதில் ஆள்மாறாட்டம் இருக்கிறது, பணபலம் வெல்கிறது. ஆகவே இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம். எங்களுடைய தமிழ் குழந்தைகளை மரணத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். தொடர்ந்து முறைகேடு தான் நீட்டை கொண்டு வந்ததே முறைகேடு செய்வதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும். பைஜு போன்ற பெரிய நிறுவனங்கள், பாஜகவுடைய ஆளுங்கட்சி நிறுவனங்கள் பணம் செய்வதற்கு தான் இந்த நீட். பாருங்க, புதுச்சேரியில பாஜக தோத்ததுக்கு காரணமே அந்த நீட்டு பரீட்சை தான். நாங்களும் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம் வேணான்னு, கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, நாங்க தான் முதல்ல தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் நாங்க தான் முதல்ல நீட்டு வேணான்னு சொன்னோம். ஆமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.
நீட் தேர்வை வந்து மக்கள் புதுவையாக, அதாவது தமிழகமும் புதுவையும் அது முழுமையாக எதிர்த்தார்கள். எதிர்க்கும் போது என்ன சொன்னாங்க? நியாயமாக நடக்குதுன்னு சொன்னாங்க. கிரேஸ் மார்க் போட்டு அவங்கள பாஸ் ஆகாதவங்களாம் பாஸ் பண்ணுறது, முதல்ல கொண்டாடுறது, இது யார் செய்கிறது? நீட்டினுடைய நிர்வாகம் செய்கிறது. அப்போ வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மார்க் போடுறதுக்கு தான் நீட்டு. இன்னைக்கு உச்சநீதிமன்றமே அது கேள்வியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த நீட்டுக்கு உண்டான அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், இன்னும் கண்டுபிடிக்காத எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஆழத்தில் அந்த உண்மைகள் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நாம் சொன்னாலும் அவங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த புதுவையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்று சொல்ல வேண்டும். இது முழுமையாக கண்டிக்கிறது. இதுதான் புதுவையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தல் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எதை பார்க்கறது எதை விடுறதுன்னே தெரியலையே. ஒரு பக்கம் T20 மட்டைப்பந்து, இன்னொரு பக்கம் கால்பந்து, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். எதை பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் குழம்பிருப்பீங்கல்ல. அதே கேள்வியை மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? ஹீரோ ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளவா ஃபேன்ஸ் கிடையாது இந்தியாலயுமே தமிழ்நாட்டிலயுமே. ஏன்னா இப்போ எங்க காலேஜ்ல ஒரு 60 பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. 60 பேருமே T20 மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆர்வமாக பார்க்கக்கூடிய வீர விளையாட்டுங்கிறது வந்து உலக கோப்பை கால்பந்து போட்டி தான். ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே கேம் தானே. கேமாக பார்க்க ரெண்டுமே ஓகே. ரெண்டுமே கேம்பிளிங் கேம் தான். விளையாட்டு வந்து பாஸ்கெட் பாலு, வேற ஏதாட்டு சம்திங் இது பண்ண சொல்லுங்க. நான் கிரிக்கெட் தானே. அது நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் சின்சியராக போவோம், அதனால பிடிக்கும். நம்ம ரெண்டுமே பார்க்கறது இல்லை. கால்பந்தும் பார்க்கறது இல்லை, கிரிக்கெட்டும் பார்க்கறது இல்லை. காரணம் என்னன்னா ரெண்டுமே கேம்பிளிங் தான். கிரிக்கெட் தான். ஏன்? அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாரும் ஊட்டிக்கு போவோமா அப்படின்னு உடனே கிளம்பிடுவோம். நிறைய பேருக்கு எத்தனை முறை ஊட்டிக்கு போயிட்டு வந்தாலும் அந்த மலை ட்ரெயினில் ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வரணும்ப்பா அப்படின்ற ஆசை இருக்கும். பாருங்க, 125 வருஷம் ஆச்சா மலை ட்ரெயின் தொடங்கி. இன்னைக்கு மலை ட்ரெயினுக்கு பர்த்டே, எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டைம் போய் பார்த்து வருவோமா? அதாவது பாருங்க, பக்ரீத் வரப்போது. நம்ம மக்கள்லாம் இன்னைக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் அப்படியே தேடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் எதுக்காக? அதுக்காகத்தான். பாருங்க, சேல்ஸ்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நாமக்கல்லையும் கோயம்புத்தூர்லையும் 5 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனையா இருக்குதா? ஆமா. ஆட்டெல்லாம் பார்த்த உடனே எப்பதான் பக்ரீத் வரும்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. வந்துரும் பக்ரீத் சீக்கிரமா வந்துடும். அடுத்து பாருங்க, கிருஷ்ணகிரியில வந்து அர்ஜுனன் தபசு நடத்தி இருக்கிறாங்க. பார்த்துட்டு வாங்க. அர்ஜுனன் தபஸ்லாம் பார்த்துருப்பீங்களே. திருவிழான்னா அதெல்லாம் இருக்குனுங்க. அடுத்து பாருங்க, அப்படியே வேலூர்ல வேப்பங்குப்பத்துல சிரசு திருவிழா நடத்திருக்கிறாங்க கங்கையம்மன் கோவில்ல. பார்க்கலாமா? என்னிடம் வராதீர்கள், வகுந்து விடுவேன். அந்த மாதிரி பைக்கு, நீங்கள்லாம் ஆட்கள், அதெல்லாம் தெரியாதுப்பா. தூக்கி அப்படி போட்டுச்சுன்னா
ஃபாரஸ்ட்ல போறப்ப யானை இருக்கிறத பார்த்துட்டு போவீங்களா? உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல போறப்ப. செல்போன் திருட்டு, நகை திருட்டு, இந்த மாதிரி திருட்டுல பல விதம் இருந்தாலும் அதுல ரொம்ப ஃபேமஸான திருட்டு எது அப்படின்னா பைக் திருட்டு தான். அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். பஞ்சாப்ல பாருங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அப்படியே ஒருத்தர் லேசா பைக் நவுத்திட்டு போறா, அப்படி பார்த்து இருந்துக்குங்க. ஆமா, அப்புறம் என்ன, வழக்கம் போல இன்னைக்கும் ஜாலியா இருந்திருப்பீங்க. கடையை சாத்திட்டு கிளம்புன்றீங்க. கிளம்பணும் தான், பட் இருந்தாலும் ஒரு சின்னதா தூவிட்டு போலாமே அப்படின்னு. என்னன்னா, நம்ம மத்திய அரசோட காட்டன் கார்பரேஷன்ல எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு 214 இடத்துக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. வரக்கூடிய 2ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. யாருக்கெல்லாம் தேவையோ கண்டிப்பா பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு தேவையில்லைனாலும் இந்த விஷயத்த தேவைப்படுறவங்களுக்கு சொல்லிருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.